அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கண்ட நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு நான் அன்புடன் சுதர்ஷி டீஷஸ். இன்றைய நாள் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 0°C. இந்த மணி நேரத்துக்கு நமக்கு அனுசரணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க். காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. சரி, இந்த மணி நேரத்தில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற போகின்றது என்பதை முதல் பார்த்துக்கொண்டு நாங்கள் விரிவாக நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். டாப் ஆஃப் த அவரில் இன்று இடம்பெற இருப்பது 3 காணொலிகள் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். சிறிய உரையாடல்கள், ஒரு சில பகுதிகளிலிருந்து சில உரையாடல்கள். கோவிட் பரவல் தடுப்பு பற்றி எங்களோடு இணைந்து பேசுகின்றார்கள் ஆன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட், டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி மற்றும் பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன். அவர்களை தொடர்ந்து கனேடிய வலத்தில் இன்று யாருக்கு எவ்வாறான காப்புறுதியை தெரிவு செய்வது, இது சார்ந்து எங்களோடு இணைந்த அந்த தகவலை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. அதனைத் தொடர்ந்து இன்றைய கலையரங்கத்தில் செந்தில் குமரன் வழங்குகின்ற பாடல் ஒரு கவர் சாங் உங்களுக்காக வழங்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து கனேடிய செய்திகளோடு P.s.ச மற்றும் நாணய மாற்று வீதம், காலநிலை, இன்னும் பல உங்களுக்காக காத்திருக்கின்றன. சரி, நாங்கள் இந்த டாப் ஆஃப் தி அவர்ல இருக்கின்ற அந்த பிரீமியர்ஸ் மற்றும் மேயர்ஸ் இவர்கள் வழங்கிய அந்த உரைகள் சார்ந்து பார்க்கலாம். முதலில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற காணொலி பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் பேசிய காணொலியை பார்க்க போகின்றோம். அவர் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், அதாவது பிஎல் ரீஜன் போன வாரம் கூட நான் சொல்லியிருந்தேன், ரெட் ஜோனுக்குள் வந்திருக்கின்றது பிஎல் ரீஜன் சொல்லி. பிஎல் ரீஜன்ல இன்னும் அதிகமாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்கின்றார்கள் சொல்லி, உதாரணத்துக்கு ஜிம் எல்லாம் மூட சொல்லியிருக்கின்றார்கள். எந்த விதமான கேதரிங்ஸும் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது பர்த்டே பார்ட்டியா இருக்கலாம், அல்லது வெட்டிங் ரிசப்ஷனா இருக்கலாம், எந்த ஒரு லார்ஜ் கேதரிங்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கின்றார்கள். காரணம், தொற்றுக்கள் அங்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது. ஸோ அது சார்ந்து ஏன் அந்த தொற்றுக்கள் அங்கு அதிகமாக இருக்கின்றது, இந்த சூழல் சார்ந்து சில தகவல்களையும் அது சார்ந்த விடயங்களையும் எங்களுக்காக வழங்குகின்றார் பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன். இப்போது அந்த காணொலியை பார்க்கலாம். In terms of bylaw enforcement, this past weekend we had some major events in Brampton with Diwali and Bandi Chor Divas, and I want to say of the 100 places of worship in Brampton, there was a high level of compliance. We had an issue at one place of worship, but let's not lose sight of the fact that there was broad compliance, that in a city of so many places of worship to only have an issue at one shows that 99% were doing their part and following protocols. This past week, officers laid 3 charges under the mandatory face covering bylaw, 1 charge for failing to comply with the order under the Reopening of Ontario Act, and we're going to get more details about that from our Director of Bylaw Enforcement after Dr. Lowe speaks. In terms of testing, I have a brief update on testing from our friends at William Osler. As of yesterday, William Osler has administered 272,815 tests across its sites, which include Brampton and Etobicoke. Currently, there are 35 COVID-19 inpatients at Brampton Civic, and there's an additional 5 patients receiving care in ICU. And I also wanted to reference something important this morning before we hear from Dr. Lowe, and that's that, I've seen some finger pointing online of people saying, why are numbers higher in Peel, why are numbers higher in Brampton, and particularly a story that was published in the Toronto Star about the northeast of Brampton having one of the highest rates of positivity for COVID-19. And let me underline the important fact that Brampton makes up some of the highest percentages of essential workers. And if you look at the particular area that was highlighted in the Toronto Star article, this has one of the highest levels of factory workers, people that work in industrial settings, essential workers in transportation, logistics, food processing. These are unsung pandemic heroes. And rather than finger pointing people that are taking on necessary work, I really believe we need to say, what can we do to support them?
they have our back. We have food in the grocery stores because of these unsung heroes. We have Canada's supply chain, our food security in place because of these unsung heroes. If you go to the grocery store and see food on the shelf, thank a Brampton essential worker. If you order your good from Amazon, thank a Brampton essential worker who works at that Amazon warehouse in Brampton. They know they face a greater risk and they go to work without hesitation. They can't do their work from the comfort of their own home. And I think there needs to be some appreciation for that. They have our back. We should have theirs. And we can have theirs through more testing. We can have their back through making sure we have enhanced sick benefits. I hear again and again that it's too difficult to get sick benefits. And people are going to work when they have symptoms. People are going to work because they can't afford to lose their job. They don't have time to wait for 6 months of paperwork from Ottawa to get that sick benefit payment back. They can't afford to miss a paycheck. Many people live paycheck to paycheck, and they can't afford to not put food on the table or pay their rent. And so I want to underline, these essential workers have our back and we should have theirs. You know, I'm working with Dr. Lowe advocating for resources for an isolation center. We've been approved for the federal government to have one in Mississauga, and I hope that we can have one that's closer to the northeast of Brampton, a location that could help some of these essential workers who many don't have cars. It would be difficult to get 40 minutes away, and so we're continuing to work with our partners at the provincial and federal government to make sure we have the resources to deal with this difficult pandemic that is in the midst of a second wave in Peel region. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய மணி நேரத்துக்கு நமக்கு அனுசரணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. நிச்சயமாக பிராம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் கூறியிருந்தார், அந்த பீல் பகுதியுடைய சவால்கள் சார்ந்தும் ஏன் அங்கு இந்த கோவிட் தொற்றுக்கான இலக்கங்கள் அதிகரிக்கின்றது என்ற விளக்கத்தை அவர் கொடுத்திருந்தார். நாங்கள் தொடர்ந்து டொரண்டோ மேயர் ஜோன் டோரி அவர்கள் பேசுகின்ற காணொலியை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பு கனடா வைட் இன்று கோவிட் 19 தொற்று இலக்கங்கள் பற்றி பார்த்துவிட்டு அந்த காணொலிக்கு போகலாம். இன்று மறுபடியும் கனடா முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. 4645 தொற்றுக்கள் இன்று கனடா வைட் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாகாணங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் ஆன்டாரியோவில் 1400 தொற்றுக்கள், குபெக்கில் 1179 தொற்றுக்கள், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 762 தொற்றுக்கள், ஆல்பர்டாவில் 732 தொற்றுக்கள், மணிட்டோபாவில் 400 தொற்றுக்கள், குபெக் 1000 ஏற்கனவே சொல்லிவிட்டேன், சாஸ்கச்சுவான் 132, நுனவட் 10, நியூ பிரன்ஸ்விக் 9, நோவஸ்கோஷியா 3, நியூ ஃபவுண்ட்லேண்ட் 2. இறப்புகளுடைய எண்ணிக்கை இன்று என்னவாக இருக்கின்றது என்பதை பார்த்தோமானால் ஆல்பர்டாவில் 11 இறப்புகள் இன்று பதிவாகியுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 10, சாஸ்கச்சுவானில் 1, குபெக் 35, ஆன்டாரியோவில் 32. நிச்சயமாக ஆன்டாரியோ, டொரண்டோ என்று பார்க்கும்போது நேற்றைய தினம் கூட இறப்பு 22ஆக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு கொஞ்சம் கன்சர்ன்ஸ் தருகின்ற விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாது டொரண்டோவை பொறுத்தவரையில இந்த பாடசாலை மாணவர்கள் இந்த கோவிட்-19 சூழலை ஒரு சீரியஸான விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு நான் கூட கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது பற்றியும் இந்த டொரண்டோ கோவிட் தொற்று சூழல் பற்றியும் இப்போது அடுத்ததாக டொரண்டோ மேயர் ஜோன் டோரி அவர்கள் பேசுகின்ற காணொலியை பார்க்கலாம். This virus doesn't respect municipal boundaries or which government or which plan things are done under, which is why we believe the province is best poised to implement further public health measures. Provincial action is best, and I believe it is necessary. But, as we demonstrated before, we, the City of Toronto, will not hesitate to find a way to take action to the extent we can to address this urgent situation. The simplest advice we can give people, regardless of any orders or color-coded frameworks, is this, once again: please stay home as much as possible. Only go out for essentials, not early Black Friday shopping, and by the way, please prepare to stay home on Black Friday too. That's a good day to stay home and not to go shopping. Wear a mask, wash your hands, and if you're sick, get tested and stay home until you get better. Finally, I want to speak directly to two important groups who can make a big difference right now
to help us stop the spread of this virus. And I think in the case of both, you'll hear some numbers from Dr. Davila that will have you better understand why. First, to all the parents who are out there who are much more likely to be watching a media update like this than their kids, we are seeing increasing test positivity in young people, really young people. And Dr. Davila will show you just how big those increases have been. We are working to speak directly to them on TikTok and other platforms where they're more likely to get their news with the greatest of respect than through briefings like this. The TikTok messages I've been asked to do, and sometimes at some embarrassment to myself, have been viewed almost 1 million times already, with more to come, and hopefully that's helping to get the message across. But we need your help, parents, in reminding kids that they should not be socializing with their friends after school. They shouldn't be going over to each other's homes. They shouldn't be going out to the mall just to hang out together. They've got to be careful just for the next few months, just as they were careful at the beginning of the pandemic. Another group that I want to speak to today is employers. Please step up and take action on outbreaks in your workplaces. I know the province has hired more labor inspectors, and I fully support any increase in inspections being undertaken by the province to make sure that workplaces are COVID compliant. But employers should be taking action before you have an inspector on your door. And the government should be enforcing action once an inspection has found shortcomings. We know people are getting sick at work, which means more protective action needs to be taken throughout workplaces, including the lunchrooms, the break rooms. Sadly, some people are coming to work sick. I know many people are terrified of losing their jobs and the paycheck that goes with those jobs, and that is why they come to work, even if they are experiencing symptoms. They feel it is better for them to come to work and keep their paycheck than to go and get tested and take a chance they'll be testing positive and lose their paycheck. I've heard from healthcare workers when we've been out visiting some of the testing centers who tell us that people are afraid to get tested because they're afraid to lose their paycheck. A positive COVID test should not cost you either your job or your paycheck. And there have been some measures undertaken to make sure people don't lose their jobs, but there are still many people on where they get paid based on the number of hours they work and nothing more, nothing less, that are afraid of losing their paycheck. We continue to urge the other governments to work with the private sector to urgently develop for those people who are in danger of losing their paychecks if they're off work because they test positive, to make arrangements to make sure that is not the case. I urge employers to do the right thing and help their employees to get through this tough time and place health first. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய மணி நேரத்துக்கு நமக்கு அனுசரணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க், காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. சரி, அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஆன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் அவர்கள் பேசிய காணொலியை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பு ஏற்கனவே தெரியும், போன வாரம் கூட இந்த கலர் ஸ்கீம் கொண்டு வந்திருந்தார்கள். ஆன்டாரியோவை பொறுத்தவரையில் தொடர்ந்து 1500 ரேஞ்சில் தான் இந்த தொற்றுகள் எண்ணிக்கை பதிவாகி கொண்டிருக்கின்றன நாளுக்கு நாள். ஸோ அது ஒரு பெரிய கன்சர்ன். அண்ட் அது மட்டும் இல்லாத இந்த கலர் ஸ்கீமை பொறுத்தவரை யோக்கியல் ட்ரோனோ எல்லாமே இப்போது ரெட் ஜோனுக்குள் இருக்கின்றது. பாசிட்டிவிட்டி ரேட், அதாவது இந்த பரவுதல் எவ்வளவு வீதம் இந்த பரவுதல் இடம்பெறுகின்றது என்று பார்க்கும்போது பாசிட்டிவிட்டி ரேட் நேற்றைய தினம் இன்னும் அதிகமாக இருந்தது, 6.1%. இன்று சற்று குறைந்து 4.5%. ஆனால் அது இன்னும் ஹை நம்பர் என்றே சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த ஒரு இக்கட்டான சூழல்ல பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்கள் இப்போது டொரண்டோ சிட்டிஸ் மெடிக்கல் ஆபீசர் அவர்களுடனும் அந்த மெடிக்கல் டீமோடையும் ஆலோசனைகள் இருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. என்னென்று சொன்னால், இந்த கோவிட் பரவுகின்ற இந்த சூழலை எவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. எனவே அந்த மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை வைத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த கட்டுப்பாடுகள் சார்ந்த மேலதிக தகவல்கள் வழங்கப்படும். என்னால் இப்போது ஒவ்வொரு ரீஜன்லையும் இன்னும் போக 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 இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூடிக்கொண்டு வருகின்றது. ஸோ வெள்ளிக்கிழமை இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சார்ந்து இன்னும் மேலதிக தகவல்கள் வழங்கப்படும் என கூறியிருக்கிறார்கள். எப்போது ஆன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் அவர்கள் பேசுகின்ற அந்த காணொலியை பார்க்கலாம். So today, I'm proud to announce we're investing to support 13 more Ontario health teams across the province. This will bring the total number of Ontario health teams to 42. That's 42 teams across the province
which will provide each and every patient from downtown Toronto to Rainy River with access to 24/7 care coordination and help them navigate our healthcare system. And when all of these teams are fully up and running, 86% of Ontarians will be covered by better and connected care. And we won't stop until every single person in Ontario has access to this new improved model of care. Before I pass it over to Minister Elliott for more details, I want to provide a quick update on the rapid test. We've received about 98,000 ID Now tests from Ottawa, and we're expecting another shipment soon. We have also received a number of pan-bio tests from Ottawa, and we continue deploying these tests as we speak. We're delivering them to areas with greatest needs, such as hotspots and long-term care homes. And we're also sending them to areas where testing turnaround times are a challenge, such as in the northern and remote communities. These rapid tests are game changers for our testing strategy. We will we'll have further details to share very shortly. Thank you, and God bless the people of Ontario. குட் ஈவினிங் கேண்டாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு நமக்கு அனுசரணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. நிச்சயமாக இன்னொன்றையும் சொல்ல வேண்டும், பிரமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் சொல்லியிருந்தார், நான் இந்த கட்டுப்பாடுகளை மேலதிகப்படுத்துவதற்கு இன்னும் அதிகரிப்பதற்கு தயங்க மாட்டேன், சூழல் சரியாக இல்லை என்று சொன்னால். ஏனென்றால் பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான சமூகம் முதலில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாப்பாக இருக்கின்றோமோ, ப்ரிகாஷன்ஸ் எடுக்கின்றோமோ, அவ்வளவு தூரத்துக்கு இந்த பிசினஸஸ் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கலாம், எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ பி சேஃப். அது மட்டும் இல்லாது இன்னொன்று சொல்ல வேண்டும், ஹெல்த் மினிஸ்டர் அறிவித்துள்ளார், வேக்சின்ஸ் சார்ந்து ஒரு அறிவித்தல் ஒன்று வந்திருக்கின்றது. ஃபைசர் வேக்சின் மற்றும் மொடர்னா வேக்சின், அதாவது ஃபைசர் கம்பெனி தயாரிக்கின்ற வேக்சின் மற்றும் மொடர்னா கம்பெனி தயாரிக்கின்ற வேக்சின், இந்த ரெண்டு வேக்சின்ஸையும் பொறுத்தவரையில ஃபைசர் வேக்சின் கிட்டத்தட்ட 4 மில்லியன் டோசஸ் ஆஃப் ஃபைசர் வேக்சின் மற்றும் 2 மில்லியன் டோசஸ் ஆஃப் மொடர்னா வேக்சின் வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து ஏர்லி ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள் கனடாவுக்கு நமக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இது ஒரு அதாவது ஃபேஸ் 3 பாஸ் பண்ணி பொதுமக்கள் மேல் பயன்படுத்துகின்ற ஒரு கட்டமாக இருக்கும் இந்த வேக்சின்ஸ் வந்தால். ஸோ நிச்சயமாக இந்த வேக்சின்ஸ் வரும்போது இவை எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா இருக்கும், இதுல பலன் எவ்வளவுக்கும், இந்த சைட் எஃபெக்ட்ஸ் என்னவெல்லாம் இருக்கும், அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள் இருக்கலாம். ஃபைசர் கம்பெனி சொல்லியிருக்கின்றது அவர்களுடைய வேக்சின் எஃபெக்டிவ்னஸ் என்றது 94% என்று. அதே போல் தான் மொடர்னா கம்பெனியும் சொல்லியிருக்கின்றது அவர்களுடைய வேக்சினுடைய எஃபெக்டிவ்னஸ் 94% இருக்கும் என்று. ஃபைசர் ஆல்சோ சொல்லியிருக்கின்றது இந்த வயது போனவர்கள் இறக்கின்றார்கள், அவர்களை காப்பாற்ற முடியாமல் போகின்றது இல்லையா வயதானவர்கள், அந்த சூழலை கொஞ்சம் தவிர்க்க முடியும் இந்த வேக்சின் மூலம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வேக்சின் மக்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு அதன் பின்புதான் எங்களுக்கு நிஜமான சூழல் என்னவென்று தெரியும். ஸோ இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கின்றது. சரி, நாங்கள் இப்போது தொடர்ந்து கனேடிய வளத்துக்குள் செல்ல போகின்றோம். இன்றைய கனேடிய வளத்தில் யாருக்கு எவ்வாறான காப்புறுதி தெரிவு செய்வது, இது சார்ந்து இப்போது எங்களோடு இணைந்து பேசுகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. அனைவருக்கும் வணக்கம். காப்புறுதி சம்பந்தமான மேலதிக தகவல்கள். இதிலே பலருக்கும் உள்ள கேள்வி, எப்படியான காப்புறுதி திட்டங்கள் எவரவருக்கு உகந்தது என்பது. ஆயுள் காப்புறுதி திட்டங்களை பொறுத்தவரையில் இதிலே முக்கியமாக 2 பிரிவுகள் காணப்படுகின்றன. முதலாவது ஆயுள் காலம் வரை நீடிக்கும் ஆயுள் காப்புறுதி, அதை ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் என்று கூறுவார்கள். இரண்டாவது வகை டேர்ம் இன்சூரன்ஸ், தவணை காப்புறுதி, குறிப்பிட்ட தவணைக்கு மட்டும் பாவிக்கப்படும் காப்புறுதி. இது ரெண்டுமே நல்ல காப்புறுதி திட்டம்தான். இதிலே எது எவருக்கு பொருந்தும் என்பது பல விடயங்களை அடிப்படையாக கொண்டு தான் தெரிவு செய்ய வேண்டும். சிலர் 2ஐயும் வைத்திருப்பார்கள், சிலர் தனியாக 1ஐ வைத்திருப்பார்கள், சிலர் தனியாக ஹோல் லைஃபை மட்டும் வைத்திருப்பார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒருவரின் தேவை,
தேவைக்கேற்ற அதாவது வருத்தம் வந்தால்தான் மருந்து வாங்கணும். இல்லாத வருத்தத்துக்கு மருந்தை வாங்கி ஆரம்பத்திலே வைத்திருக்க தேவையில்லை. எனவே டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன தேவைக்கு பாவிக்கப்படுவது, ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன தேவைக்கு பாவிக்கப்படுவது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹோல் லைஃப் என்று கூறும்போது ஆயுள் காலம் வரை நீடிக்கும். அதாவது ஒருவர் எத்தனை வயதில் எடுத்தாலும் அவர் இறக்கும் போது 100 வயதில் இறந்தால் 100 வயதிலே தான் பே பண்ணுவார்கள், 96 வயதில் இறந்தால் 96 வயதில் பே பண்ணுவார்கள். எனவே அது ஆயுள் காலம் வரை நீடிக்கும். அவரது தேவை ஒரு பெர்மனன்ட் தேவையாக இருந்தால், எப்போ இறந்தாலும் அவரது குடும்பத்துக்கு பணம் தேவை என்று நினைப்பவர்கள் ஆயுள் காலம் வரை நீடிக்கும் காப்புறுதியை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதேவேளை இந்த திட்டம் ஒருபோதும் இடையிலே இல்லாமல் போகாது. ஆனால் மாதாந்த கட்டணம் பல விதமாக தெரிவு செய்யலாம். அதாவது இதற்கான கட்டணத்தை ஆயுள் காலம் வரை கட்டுவதற்கான திட்டம் இருக்கின்றது. குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் கட்டி போட்டு அங்கே பின்பு கட்டாமல் விடக்கூடிய திட்டம் இருக்கிறது. அதைவிட ஆயுள் காலம் வரை நீடிக்கும் திட்டத்தை ஆரம்பத்தில் எடுத்த தொகையை விட தொகையை அதிகரிக்கக்கூடிய வகையான திட்டங்களும் இருக்கின்றன. எனவே ஒவ்வொருவர் தேவைக்கு ஏற்பவாறு நீங்கள் அந்த திட்டத்தை தெரிவு செய்யணும். அதே நேரம் எவ்வளவு பணம் உங்களால் கட்ட முடியும் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆயுள் காலம் வரை நீடிக்கும் ஆயுள் காப்புறுதியை தெரிவு செய்யலாம். இரண்டாவது வகை டேர்ம் இன்சூரன்ஸ். இதிலே டேர்ம் இன்சூரன்ஸ் என்று சொல்லும் பொழுது இதிலே பலருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். டேர்ம் மிகவும் விலை குறைவாக இருக்கும், குறிப்பிட்ட காலத்தில் முடிவடைந்துவிடும். ஆனால் எல்லா தவணை காப்புறுதிகளும் அதிகமான நிறுவனங்களால் ஒருவர் எடுத்த காலம் முடியும் போது அதை திரும்ப புதுப்பிக்க முடியும். அதேவேளை அதை ஆயுள் காப்புறுதியாகவும் மாற்ற முடியும். எனவே ஒருவர் ஆரம்பத்திலே பெரிய தொகைக்கு காப்புறுதி தேவைப்பட்டால், ஆனால் அவரால் மாதாந்த கட்டணம் அதிகம் செலுத்த முடியாதவிட்டால் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பது நல்ல சாய்ஸ். ஏனென்றால் ஒரு மிகவும் அதிகமான தொகையை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கான தவணைகள் 10 வருடம், 20 வருடம், 10 வருடத்திலிருந்து 40 வருடம் வரை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆகக்கூடிய வயது 80 வயது அல்லது 85 வயது வரையும் தான் அந்த காப்புறுதி திட்டத்தை நீங்கள் வைத்திருக்க முடியும். காரணம், எல்லா தவணை காப்புறுதிகளும் 85 வயதுக்கு பின்பு நீடிக்காது. ஸோ அதில் முக்கியமானது ஒரு 60 வயதிலே 25 வருடத்துக்கு எடுத்தால் 85 வயது வந்தவுடன் அந்த காப்புறுதி முடிவடைந்து விடும். பின்பு அதை ஆயுள் காப்புறுதியாக மாற்ற முடியாது. எனவே இவ்வளவு காலம் கட்டிய பணம் விரயமாகும். எனவே தவணை காப்புறுதி தெரிவு செய்யும் போது என்ன தேவைக்கு பயன்படுத்த போகிறீர்கள் என்பது முக்கியம். தவணை காப்புறுதிக்கு தேவைப்படும் விடயங்கள், இதை சொல்வது டெம்பரரி நீட்ஸ், அதாவது தற்காலிகமான தேவைகள். அதாவது ஒருவர் இளவயதிலே அவர் ரிட்டையர் பண்ண மட்டும் அவருடைய இன்கத்தை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு டேர்ம் இன்சூரன்ஸ் நல்லது. ஒரு 30 வயதானவர் 60 வயது மட்டும் காப்புறுதி தேவையானால் 30 வருடத்துக்கான தவணை காப்புறுதியை பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளை கடன்களை கட்டுவதற்கு, மோர்கேஜ் கடன் அல்லது வியாபாரத்துக்கான பெரிய கடன்கள் இருந்தால் அந்த கடனை கட்டி முடிக்கும் வரையும் ஒரு காப்புறுதி தேவை என்றால் தவணை காப்புறுதி மிகவும் சிறந்தது. அதை நீங்கள் 10 வருடம், 20 வருடம், 30 வருடம், 40 வருடம் வரை பெற்றுக்கொள்ளலாம், உங்கள் மோர்கேஜ் முடியும் வரை. அடுத்தது ஒரு குழந்தைகள் வளரும் வரை, அதாவது ஒரு குடும்பத்தவர் தற்போது சிறிய குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் படித்து முடித்து வேலைக்கு போகும் வரை இவர் பெற்றோர்களின் வருமானத்தில் தங்கியிருப்பார்கள். எனவே அந்த காலத்துக்கு ஏற்றவாறு ஒரு 20 வருடம் அல்லது 10 வருடத்துக்கு தவணை காப்புறுதி பெற்றுக்கொள்ளலாம். எனவே தவணை காப்புறுதி உங்களுக்கு பல தேவைகளை பூர்த்தி செய்யும். ஆனால் அந்த தவணை முடிந்தவுடன் அதை நீங்கள் ஆயுள் காப்புறுதியாக மாற்றக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. ஆரம்பத்தில் கட்டணம் மிக குறைவாகவும், வருடங்கள் முடிய கட்டணம் அதிகரித்து கொண்டு போகும். இந்த தவணை காப்புறுதி 2 வகை இருக்கின்றது. ஒன்று தொடர்ந்து 10 அல்லது 20 வருடத்துக்கு கட்டணம் மாறாத காப்புறுதி திட்டம். இரண்டாவது வருடம் கட்டணம் அதிகரித்து கொண்டு போகும் காப்புறுதி திட்டம். இதையும் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். 20 வருடங்களிலே லெவல் ப்ரீமியம் என்று சொல்வார்கள். ப்ரீமியம் ஒருபோதும் கூடாது முதல் 20 வருடத்துக்கு, பின்பு அடுத்த 20 வருடத்துக்கு அதிகரிக்கும். அதேபோல் நீங்கள் 10 வருடத்துக்கு எடுத்தால் முதல் 10 வருடத்துக்கு அதிகரிக்காது, பின்பு ஒவ்வொரு 10 வருடத்துக்கு ஒரு காலம் அதிகரித்து கொண்டு போகும். அதேவேளை வருடம் கட்டணம் அதிகரிக்கும் திட்டங்களும் இருக்கின்றன. எனவே இவற்றை மிகவும் கவனமாக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். தவணை காப்புறுதி உங்கள் தற்காலிக தேவைகளுக்கு மிகவும் சிறந்தது. ஆயுள் காப்புறுதி ஆயுள் காலம் வரை நீடிக்கும். எனவே ஆயுள் காலம் வரை உங்களுக்கு காப்புறுதி தேவையானால் எப்பொழுதுமே நீங்கள் ஆயுள் காலம் வரை நீடிக்கும் காப்புறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான கட்டணங்கள் உங்கள் வயதுக்கேற்றவாறும் எவ்வளவு காலம் கட்டப் போகிறீர்கள் என்பதையும் பொறுத்து மாறுபடும். ஸோ இதை தொடர்ந்தும் வேறு தேவைகளுக்கான காப்புறுதிகள் இருக்கின்றன. அதை பற்றி தொடர்ந்து அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. குட் ஈவினிங் ஹேண்டாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. நன்றி அந்த தகவல்களுக்கு. அதாவது எவ்வாறான காப்புறுதியை தெரிவு செய்து கொள்வது, நிச்சயமாக அதில் நிறையவே வகை இருக்கின்றன, வயதுகளை பொறுத்து இருக்கின்றன. சில காப்புறுதி எல்லாம் எனக்கு தெரிந்து ஒருவர் பண்ணியிருந்தார், இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி காப்புறுதியை வந்து, அதாவது இறப்பதற்கு முன்பு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்பு சில இது வருவது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே பண்ணியிருந்தார்கள். ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கின்றது, நிறைய வகை இருக்கின்றது. சரியானதை தெரிவு செய்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, நாங்கள் தொடர்ந்து கலையரங்கத்துக்குள் செல்ல போகின்றோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய தகவல். கனடா யுஎஸ் பார்டர் நிச்சயமாக ஏற்கனவே தெரியும் எல்லோருக்கும், மார்ச்ல இருந்து இந்த பார்டர் க்ளோஷர் என்பது அமலில் இருக்கின்றது. இப்ப தேங்க்ஸ்கிவிங் வீக்கெண்ட் வரப்போகின்றது. ஸோ அது போக முடியாது. அதாவது ஹெல்த் சார்ந்து கூட நாங்கள் போக மாட்டோம். அதே வகையில் பார்டரும் இப்போது க்ளோஸ் ஆக இருக்கின்றது. ஸோ அந்த ஷாப்பிங் எல்லாம் இப்போது நடக்காது. ஏற்கனவே மார்ச்ல இருந்து க்ளோஸ் ஆயிருந்த போது சில நான் எசென்ஷியல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. உதாரணத்துக்கு வந்து இப்போ டே ட்ரிப் போவது, அது யூஎஸ்ல இருந்து இங்க வருவதா இருக்கலாம், இல்லை இங்கிருந்து யூஎஸ் போவதா இருக்கலாம், அல்லது வெக்கேஷன் ட்ரிப்ஸ் போவது, சைட் சீயிங், அது போன்ற ட்ரிப்ஸ், மற்றும் ஷாப்பிங், ஏற்கனவே சொன்னது போது இந்த ஷாப்பிங்காக ட்ரிப்புக்கு போவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் சில எசென்ஷியல் சர்வீசஸுக்கான அல்ல எசென்ஷியல் அத்தியாவசியமான விடயங்களுக்காக சிலருக்கு இந்த சில விதிவிலக்குகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. உதாரணத்துக்கு குட்ஸ், எசென்ஷியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டெலிவர் பண்றவர்கள், ட்ரக் ஓட்டுநர்கள், இவர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப், ஏன்னால் நிறைய கனேடியர்கள் வந்து யூஎஸ்ல போயிருந்து வேலை செய்கின்றார்கள், நிறைய நர்சஸ் வந்து யூஎஸ்ல வேலை செய்கின்றார்கள். எனவே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கான எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், இவர்களை இணைப்பதற்கான சில விதிவிலக்குகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏன்னா காலப்போக்கில் இந்த கோவிட்டோடைய இந்த தடைகள் என்பது 1 மாதம் இல்ல, 2 மாதம் இல்ல, 6 மாதம் இல்ல, கூடிக்கொண்டே போகின்றது. ஸோ அதனால சில லூசன் அப் நடந்திருந்தது, சில சலுகைகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது பார்த்தால் யுஎஸ்ஐ பொறுத்தவரையில இந்த தொற்று குறைவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் அங்கு இல்லை. பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொல்லியிருந்தார், அங்கு இந்த சூழல் சீராக வருகின்றது என்பதை பொறுத்துத்தான் நாங்கள் வந்து இந்த பார்டர் க்ளோஷர் வந்து நீக்குவதா என்கின்ற ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அங்கு அதற்கான எந்த விதமான அறிகுறியும் தெரிவதாக இல்லை. இதுவரையில் அங்குள்ள இறப்பை பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 2,50,00,000 அண்மிக்கின்றது. யுஎஸ்ல ஏற்பட்ட இறப்பு, கோவிட்டால் ஏற்பட்ட இறப்பு மட்டும். தினமும் அங்கு வந்து நம்பர்ஸ் பெரிய அளவில் தான் அங்கு பதிவு செய்யப்படுகின்றது. எனவே இந்த காரணத்தினால் இப்போது சொல்லியிருக்கின்றார்கள், இந்த பார்டர் க்ளோஷர் வருகின்ற டிசம்பர் மாதம் கடைசி வரையும் நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே சிலர் யோசித்து வைத்திருந்திருக்கலாம், இந்த தேங்க்ஸ்கிவிங்க்கு வந்து பிளாக் ஃப்ரைடேக்கு யூஎஸ்க்கு போகலாம் ஒன்று. பட் அது நடக்காது. டிசம்பர் வரைக்கும் இந்த பார்டர் க்ளோஷர் வந்து will be in effect. Alright. சரி, இப்போது நாங்கள் கலையரங்கத்துக்குள் செல்ல போகின்றோம். உங்களுக்காக ஒரு கவர் சாங்கை வழங்குகின்றார் செந்தில் குமரன். பாட்டு பாடவா, கேட்டு ரசிக்கவா. இப்போது அவருடைய அந்த பாடலை பார்க்கலாம்.
பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா மேகவண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே மேகவண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனி எல்லாம் மூடுதம்மா நாணத்தினாலே பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா பக்கமாக வந்த பின்னும் வெக்கமாகுமா இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா மாலை அல்லவா நல்ல நேரம் அல்லவா இன்னும் வானம் பார்த்து பூமி போல வாழலாகுமா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போல நதி அன்ன நடை போடுதமா பூமியின் மேலே அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போல நதி அன்ன நடை போடுதமா பூமியின் மேலே கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலுக்கு தென்னிலவில் ஆசை இல்லையா கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலுக்கு தென்னிலவில் ஆசை இல்லையா காதல் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா
பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 145.50 இலங்கை ரூபா, இந்தியா 56.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 12°C, அதிகுறைந்த வெப்பநிலை 11°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 7°C, அதிகுறைந்த வெப்பநிலை 5°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதிகுறைந்த வெப்பநிலை 7°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0.10°C, அதிகுறைந்த வெப்பநிலை 0.11°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 8°C, அதிகுறைந்த வெப்பநிலையும் 8°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த மணி நேரத்துக்கு நமக்கு அனுசரணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க், காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. சரி, நாங்கள் அடுத்த செய்தி பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய தகவல்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலம் என்றாலே வழமையாக 2 விடயங்கள் நடக்கும். ஒன்று, கிறிஸ்துமஸ் பரேட் நடக்கும், பார்த்திருப்பீர்கள். அது மட்டும் இல்லாது மால்ஸ்ல எல்லாம் கிறிஸ்துமஸ் தாத்தா வருவார். அவரோடு சிறுவர்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் போய் புகைப்படங்கள் எடுப்பார்கள். கிஃப்ட் ராப்பிங், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மால்ஸ்ல எல்லாம் நடக்கும். சோ இந்த வருடம் என்ன நடக்க போகின்றது என்பதை பார்க்கலாம். முதலில் இந்த பரேடை பொறுத்த வரையில நிச்சயமாக நடத்த முடியாது, கோவிட் காரணமாக. எனவே என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இது 116th annual parade. இந்த வருடம் இடம்பெறாது, இன் சென்ஸ் இன்பர்சன்ல இடம்பெறாது. ஆனால் இந்த பரேடை நீங்கள் தொலைக்காட்சி மூலம் கண்டுகளிக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். என்ன செய்ய போகின்றார்கள் என்று சொன்னால், இந்த பார்வையாளர்கள் இல்லாமல், பரேட் மார்ச்சர்ஸ் இல்லாமல் முன்கூட்டியே ஒளிப்பதிவு செய்து ஒளிபரப்ப போகின்றார்கள். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 7 மணிக்கு CTV மற்றும் CTV 2லும் ஒளிபரப்ப இருக்கின்றார்கள், இந்த 2 சேனல்லையும். இந்த முறை முன்கூட்டியே ஒளிப்பதிவு செய்வதனால் கொஞ்சம் வித்தியாசமான முறையில இது இருக்கும். இன்னும் கொஞ்சம் மக்களை ஊக்குவிக்கின்ற முகமாக அமையும். இந்த அனுபவம் கொஞ்சம் மக்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மக்கள் வீட்டில இருந்து இந்த பரேட்ல அவர்களும் பங்கு பெற்ற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு லைட்டிங்கா இருக்கலாம், அல்லது சவுண்டா இருக்கலாம், ப்ரோக்ராம் சாய்ஸஸ் ஆப்ஷன்ஸா இருக்கலாம், மற்றும் ஆர்ட் ஒர்க்கா இருக்கலாம், இந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கா இருக்கலாம், நட்சத்திரங்கள், இந்த செலிபிரிட்டிஸ் யாரையெல்லாம் அறிமுகப்படுத்துகின்றது போன்ற விடயங்களா இருக்கலாம். இந்த விடயங்கள் எல்லாம் சற்று வித்தியாசமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம சில ஃபன் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறார்கள். இப்ப உதாரணம், என்னால் நிச்சயமாக சிறுவர்கள் இதை மிஸ் பண்ணுவார்கள். அவர்களுக்கு இந்த ஹாலிடே சீசனுக்கான ஸ்பிரிட்னு சொல்லலாம், இந்த பரேட் எல்லாம் நிச்சயமாக மிஸ் பண்ணுவார்கள். எனவே இந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் என்று பார்க்கும்போது கிளவுன் கிட்
ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்க வந்து அதை வந்து ஆர்கனைசர்ட் இருந்து வாங்க முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த கிளவுன் கிட்ல வந்து சாண்டாவுடைய அது கிளவுனுடைய கிளவ்ஸ் இருக்கும், அல்லது நோஸ் இருக்கும், ஹேட் இருக்கும். இவற்றெல்லாம் நீங்களும் போட்டு நீங்க கிளவுன் மாதிரி நீங்கள் நடித்து வீடியோஸ் எல்லாம் நீங்க பதிவு செய்து நீங்கள் அவர்களுக்கு அனுப்ப முடியும். அனுப்பினால் அவர்கள் அதை வந்து பிரைம் டைம்ல வந்து ஒளிபரப்புவார்கள். ஸோ அந்த மாதிரி நீங்களும் அவர்களோடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு மாறுபட்ட அனுபவமாக இருக்கும். முக்கியமாக இந்த சோர்வு தன்மையை குறைப்பதற்காக செய்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ மறந்து விடாதீர்கள், டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 7 மணிக்கு CTV மற்றும் CTV2. சரி, இப்போது இந்த மால்ஸ்ல என்ன நடக்கின்ற விடயம் இருக்கிறது அல்லவா? சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் போட்டோஸ் எடுக்கிற, அடல்ட்ஸும் போட்டோஸ் எடுக்க, ஃபேமிலி போட்டோஸ் ஆக்சுவலி எடுக்கிறது இருக்கு. இந்த சாண்டா ஹேட் எல்லாம் போட்டுக்கொண்டு ஃபேமிலி போட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அதுவும் இந்த முறை எந்த மால்ஸ்லையும், த்ரூ அவுட் கனடா எந்த மால்ஸ்லையும் அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். சாண்டா அன்பார்ச்சுனேட்லி வருவார், ஆனா வரமாட்டார், மால்ஸுக்கு வரமாட்டார். என்ன சொல்லுகின்றார்கள்னா, சில இடங்கள்ல சில மால்ஸ், ஆட்டாவாவை பொறுத்தவரையில சில மால்ஸ் சென்டர்ஸ், ஷாப்பிங் சென்டர்ஸ் என்ன சொல்லுகின்றார்கள்னா, நாங்கள் வர்ச்சுவலா வந்து நார்த் பால்ல இருக்கிற சாண்டாவை சந்திக்கிறதுக்கு நாங்கள் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பிரைவேட் சேட்ல போய் சந்திக்க முடியும், ஃபேஸ்புக் மூலம் ஸ்டோரி டைம்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அத மாதிரி இந்த கட் அவுட், இப்போ எங்களுடைய தென்னிந்திய நாடுகள் கட் அவுட் எல்லாம் வைப்பாங்க. ஸோ சாண்டாவுடைய கட் அவுட்டே நாங்கள் வந்து மால்ஸ்ல வைக்கிறோம், நீங்க வந்து அவரோடு சேர்ந்து படங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ எனக்கு தெரியல ஆண்டாரியோவில் என்ன மாதிரியான முயற்சிகள் இங்க எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரியவில்லை. ஆனால் ஆட்டாவாவில் வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் ஆட்டாவாவில் இருக்கிற ஒரு பீடியாட்ரிஷியன் ஜேன் என்ற ஒருவர் சொல்லியிருக்கிறார், இந்த இப்ப இந்த கட் அவுட் இருக்கு, நீங்க போய் மால்ஸ்ல போய் போட்டோஸ் எடுக்கிறது இந்த மாதிரியான, ஏன்னா சில வெண்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவா தங்களுடைய ப்ராடக்டை செல் பண்றதுக்கு ஏதாவது கிரியேட்டிவான ஆப்ஷன்ஸோட வருவார்கள். அப்ப அவர்கள் இந்த பீடியாட்ரிஷியன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, நீங்க சிறுவர்களை கூட்டிக் கொண்டு போக வேண்டாம், அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இந்த வேண்டாம் என்றால் அந்த மாதிரியான இடங்கள்ல தான் தொற்று பரவுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது, கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே எஸ், ஸோ இந்த வருடம் இது ஒரு வர்ச்சுவல் செலிப்ரேஷனாக இருக்க போன்றது. நான் யோசித்து கொண்டே இருக்கின்றேன், இந்த கிறிஸ்துமஸ்ல என்னதான் செய்ய போறோம் இந்த ஹாலிடேஸுக்கு என்று சொல்லி தெரியவில்லை, பார்க்கலாம். சரி, இப்போது நாங்கள் அடுத்ததாக கனேடிய செய்திகளோடு P.s.ச. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் ஒளிபரப்பு.com, தேசியநேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோவில் இந்த வார இறுதியில் புதிய கோவிட் நடவடிக்கைகள் குறித்த அறிவித்தல் ஒன்று வெளியாக உள்ளது. இது மாகாணத்தின் தொற்றுக்கான பரவல் கட்டுப்பாட்டில் மிக முக்கியமான முடிவாக அமையும் என்று மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் இன்று அறிவித்துள்ளார். நாளாந்தம் அதிகரித்து வரும் நோய் தொற்றுகள் மற்றும் இறப்புகளுக்கு மத்தியில் கோவிட் பரவுவதை தடுக்க உதவும் புதிய நடவடிக்கையாக இது அமையும் எனவும் முதல்வர் கூறியிருக்கின்றார். குறிப்பாக டொரண்டோ, பிஎல் பிராந்தியம், யோக் பிராந்தியம் ஆகியவற்றில் அதிகரித்து வரும் தொற்றுகளின் எண்ணிக்கையை எதிர்கொள்வது சிக்கலானதுடன் அவசியமானது எனவும் ஃபோர்ட் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பகுதிகளில் தொற்று ஆபத்தான விகிதத்தில் பரவுவதாக கூறிய முதல்வர் தற்போதைய நிலையில் இந்த பகுதிகளில் முழுமையான முடக்கம் சாத்தியமானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கனடா அமெரிக்கா எல்லை கட்டுப்பாடுகள் குறைந்தது டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தியாவசியமற்ற பயணங்களுக்கான இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை மூடல் குறித்த தற்போதைய ஒப்பந்தம் முதலில் மார்ச் மாதத்தில் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. தற்போதைய நீட்டிப்பு இந்த மாதம் 21ஆம் தேதியுடன் காலாவதியாகும் நிலையில் இதனை மீண்டும் ஒருமுறை புதுப்பித்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை நீட்டிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நீட்டிப்பு குறித்த முடிவு கனேடியர்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயரின் அலுவலகம் இன்று அறிவித்துள்ளது. கனடாவின் பல பகுதிகளில் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பான் கனேடியன் அணுகுமுறையை செயல்படுத்துமாறு பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் கனேடிய அரசிடம் கோரியுள்ளார். அத்தியாவசிய வணிகத்தில் தவிர பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் மக்கள் பயணிக்க கூடாது எனவும் அவர் கூறியிருக்கின்றார். இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அதிகூடிய தொற்றுகளும் மரணங்களும் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த கோரிக்கையை அவர் விடுத்துள்ளார்.
இதேவேளை நுணவூட்டின் தொற்று தொகை அதிகரித்து வரும் நிலையில் பிராந்திய அளவிலான 2 வார முடக்கம் இன்று முதல் ஆரம்பமானது. கனடாவில் இன்று மீண்டும் 4000க்கும் அதிகமான கோவிட் தொற்றுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று மொத்தம் 4645 தொற்றுகள் கனடாவில் பதிவாகியுள்ளன. இன்றுடன் கனடாவில் மொத்தம் 3,11,109 தொற்றுகளும் 11,186 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்று மீண்டும் ஒன்டாரியோவிலும் கிபெக்கிலும் தலா 1000க்கும் அதிகமான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் புதிய தொற்றுகளை விட சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கை இன்று அதிகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் இன்று மீண்டும் 1400க்கும் அதிகமான தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்று 1417 தொற்றுகளும் 32 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று தொற்றுகளின் எண்ணிக்கையில் 13.5% மரணங்களில் 166.7% அதிகரிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுகமடைந்தவர்களின் எண்ணிக்கை நேற்றுடன் ஒப்பிடுகையில் 31.7% அதிகரிப்பாகும். இன்று கிபெக்கில் 1179 தொற்றுகளும் 35 மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவை தவிரவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 762, அல்பர்டாவில் 732, மனிடோபாவில் 400, சஸ்கெச்சுவானில் 132, நுணவூட்டில் 10, நியூ பிரன்ஸ்விக்கில் 9, நோவஸ்கோஷியாவில் 3, நியூஃபன்லாந்து மற்றும் லெபடோரில் 2 என்று இன்று தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அல்பர்டாவில் 11, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 10, சஸ்கெச்சுவானில் 1 என மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் பாடசாலைகளுக்கான குளிர்கால நத்தார் விடுமுறையை நீட்டிப்பதில்லை என முடிவு செய்திருக்கிறது. மாகாண கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே இன்று இந்த முடிவை அறிவித்திருக்கிறார். சுகாதார அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அமைச்சர் மேலும் கூறியிருக்கின்றார். நேற்று வரை ஒன்டாரியோவின் பாடசாலைகளில் மொத்தம் 3518 தொற்றுகளும் குழந்தை பராமரிப்பு நிலையங்களில் 614 தொற்றுகளும் பதிவாகியுள்ளன. இதே காலப்பகுதியில் மாகாண ரீதியில் 670 பாடசாலைகளில் தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சீனா குறித்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரேரணை ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கனடாவின் 5G நெட்வொர்க்கில் ஹுவாவை அனுமதிக்கலாமா என்பது குறித்த முடிவை கோரும் இந்த பிரேரணையை NDPயும் பிளாக் கிபெக்வாவும் கட்சியும் ஆதரித்துள்ளன. இந்த பிரேரணையில் சீன ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கான ஒரு திட்டமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 179க்கு 146 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த எதிர்க்கட்சி பிரேரணை இரு திட்டங்களையும் 30 நாட்களுக்குள் முன்வைக்குமாறு அரசாங்கத்தை கோருகின்றது. இத்துடன் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Start. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. குட் ஈவினிங் கனடாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு நமக்கு அனுசரணை வழங்குபவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதோட நிறைவுக்கு வருகின்றது இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி. ஒரு விடயத்தை முக்கியமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியான ஒரு விடயம். வருகின்ற திங்கட்கிழமை குட் ஈவினிங் கனடாவுடைய 100வது நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. ஸோ வருகின்ற திங்கட்கிழமை இந்த குட் ஈவினிங் கனடா ஆரம்பித்து 100வது நாள்
நாங்கள் வந்து உங்களுக்காக இந்த செய்திகளையும் தகவலையும் எடுத்து வர இருக்கிறோம். such an accomplishment. மிகவும் பெருமையா இருக்கின்றது to be part of this team. நீங்க கூட குட் ஈவினிங் கேனடாக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை அனுப்பி வைக்க முடியும். உங்களுடைய நீங்கள் வாழ்த்து சொல்லுகின்ற காணொலிகளை இந்த ஸ்கிரீன்ல காண்பிக்கப்படுகின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். அதை நாங்கள் வந்து ஒளிபரப்பணும். சரி, இந்த நிகழ்ச்சி யூடியூப், வணக்கம் யூடியூப், ஃபேஸ்புக், IPTV மூன்றிலும் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பாகின்றது. மறந்து விடாதீர்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். நாங்கள் தொடர்ந்து நாளை சந்திக்க இருக்கின்றோம் குட் ஈவினிங் கேனடா மூலமாக. அடுத்த மற்றொரு குட் ஈவினிங் கேனடா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் சுதர்ஷினேஷியஸ்.